உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான விஷயம், நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வண்டியை சர்வீஸ் விடுறது, வீட்டை சரி பண்ணுவது, இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த கலரில் அதிகமாகும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து இன்றைக்கி பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நிறைய இழுத்து போட்டுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதத்தில் பண்ணிவிடுங்க. பண்ணலன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதே போல் எனக்கா வீட்டை சீரமைப்பது, நிறைய பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயரிங் பிரச்சனைலாம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க. அதன் மூலியமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சிகளை ஈர்ப்பு. ஏன்னா வீடு என்பது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோயில் மாதிரி சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா குடும்பம் தான் ஒரு கோயில்னு நமக்கு முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க. கோயில்னு ஒன்று இருக்குது, நம்ம வாழக்கூடிய வீடும் ஒரு கோயில் மாதிரி தான். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மளோட வாழ்வியலில் பிரச்சனையாக மாறும். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமானா முடியாது. அப்போ என்னென்னாக்கா வீடு நம்மளை பாதிக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இதுதான். இந்த மாதிரி மறைமுகமான சில இம்பேக்ட் வழியாகவே நமக்கு அந்த வீடு என்பது ஒரு சொர்க்கம் மாதிரியும் இருக்கும், அதே வீடு சரியில்லைன்னா நரகம் மாதிரியும் மாறிடும். அதனால் எனக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டை செட் பண்ணிடக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடை வந்து அந்த டேமேஜ்லாம் இருந்திருக்கும், அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய
வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த விண்டோ கர்டன் மாற்றுறது, இந்த நேச்சுரல் அந்த பிக்சர்ஸ்லாம் ஒட்டுவது, ஏற்கனவே வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு கோணையாக இருந்த ஃபோட்டோஸ்லாம் சரி செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக இருக்குது. நிறைய பேர் அதை சரி செய்ய பிளான் பண்ணிக்கினே இருந்திருப்பாங்க. அது இந்த மாதம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இதில் இருக்க விஷயம். அதே போல் மனசில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்க உயர் அதிகாரியால் ஒரே டார்ச்சர் இருக்கும். என்னடா பண்ணுறது, நம்ம சூப்பர்வைசராக இருந்தாலும் சூப்பர்வைசர், ஓனர்னால் ஓனரு, உயர் அதிகாரினா கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால் உயர் அதிகாரி, இவங்களால் பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு மன டார்ச்சர் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனாலேயே நிறைய பேருக்கு லீவை போட்டுருவாங்க. ஒரு மாதம் லீவை போடுவோம், லீவை போட்டு எங்கேயாவது நம்ம வெளியே போவதால் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ற வாய்ப்புகளையும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது அடுத்த மாதம் இது எல்லாமே சரியாகி சுமூகமான சூழலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமான்ற ஒரு எண்ணம்லாம் வரும். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பார்ப்போம், அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இதே கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புதிய காதல்லாம் வரும். காதலுக்கான வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் புதிய காதலுக்கான அப்படியே வரும். அந்த காதல் கடைசி வரையும் போகுமான்றது ஒரு கேள்விக்குரியது. அதனால் என்னென்னாக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அந்த இளம் வயது பருவத்தில் வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிங்க. அது வரையும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையும் கேட்டுட்டு இருக்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு சஜஷனாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ஜாலியாக சினிமா போகிறது, ஒரு டூர் அடிக்கிறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரியான நிறைய சுற்றுலாவுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் நண்பர்களுடன் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா அப்படியே உல்லாசம் இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண வாய்ப்புகளை கிரக அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்ச விஷயங்கள், நீங்கள் இதுக்கு சேவிங்ஸாக சின்ன கோல்டெலாம் வாங்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு சிறிய உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கடன் பெற்று வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஜுவல்ஸ் எதுனா இருக்குனாக்கா அதை நீங்கள் லோனை ப்ளச் பண்ணிவிட்டு வாங்குறது மிக சிறப்பானதொரு விஷயமா இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் நீங்கள் யாருக்காவது டொனேஷன்ஸ் கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அது கோல்டாக கொடுக்கறதுக்கான தங்கம் சார்ந்த விஷயங்கள், தங்கம் சார்ந்த பொருட்களை நீங்கள் கோல்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் வந்து மஞ்சள் நிறமான விஷயங்கள், சரிங்களா, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக விஷயமா இருக்கும். அதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் உங்களை அண்டாது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வருமானம் இரட்டிப்பாகும். அதாவது மறைமுக வருமானம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதனாலும் அதை வாடகை விடுவதன் மூலமாக ஒரு வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குது பாருங்கள், முக்கியமாக இந்த டாக்குமெண்டேஷன்ஸ், வீடு வாங்கினாலும் வண்டி ஏதாவது செகண்ட்ஸில் வாங்கியிருந்தாலும் வீடாக இருந்தாலும் பழைய வீடாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இடிஞ்ச வீடு இருக்குது பாருங்கள். ஸோ அது மேலே செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லை யாருமே கட்டி முடிச்சிருப்பாங்க, நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுதாக வீடுகள் வாங்கி கட்டுவது மிக சிறந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்குறது வந்து பழைய வீடாக வாங்கணும், வண்டி வாகனம் வந்து பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவது மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கும் பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறது மிகவும் சிறப்பான விஷயம். ஏன்னா மறைமுகமாக உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொஞ்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் என்ன லாப நோக்கத்தோடு வாங்கியிருப்பீங்க, பிற்காலத்தில் அது உங்களுக்கு ஒரு விதமாக பாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் எது வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்டை 2 வாட்டி 3 வாட்டி செக் பண்ணுறது மிகவும் சிறப்பானது ஒரு விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், கம்யூனிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் பேசணும் யாருக்கிட்டையும், சரிங்களா. ஏதோ ஒரு லூஸ் ஸ்டாக்லாம் விட்டுட்டிங்கன்னா அதுவே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் சொல்லலாம். மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்னா உங்களை வீட்டின் அருகிலேயே இல்லை தாயாரின் உறவினர்கள் மூலமாக, சரிங்களா, உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள்
அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை அமைவதற்கு வேலை சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வேலை தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற வரையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு எதிரியாக மாறிடுவார், நண்பனே எதிரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதிகம். ஏன்னா உங்களோட ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா அவங்க தட்டி பறிச்சுட்டு இந்த காலத்தில் இவங்க கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மேலே இந்த பழைய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கொடுத்து ப்ரொமோஷனை தடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் நிறைய பேர் இந்த கால இஷ்ட தெய்வ வழிபாடு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும். ஸோ இவங்க போய் எப்பொழுதும் அம்மன் கோயில் இருப்பாங்க. அதுவும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த கும்பம் வைத்த அம்மன் கோயிலில் வந்து நெய் விளக்கு, ஒரு விளக்கு போட 2 விளக்கு நெய் விளக்கு போட்டு எரிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் எதிரிகளையும் அப்படியே தும்சம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.